அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரே பிரசவத்தில் 2 பொண்ணு பிறந்தது. பாப்பா 9 மாசத்துல நம்ம வீட்டில் தான் இருந்தது. போய் பாத்ரூமுக்கு போச்சு. அங்கேயே ஒரு குழந்தை பிறந்துடுது. அப்படியே இப்போ எங்கள் வீட்டுக்கார் வெளியில் படுத்துருந்தாரு. அம்மா என்ன பாப்பா கத்துதும்மா, கௌரி கத்துதும்மா பாப்பான்னாரு. ஓடி பார்த்தா புள்ள படுத்து கிடக்குது. அந்த குழந்தைய தூக்கினான். அவரு தூக்குறாரு புள்ளைய, இன்னொரு குழந்தை பிறகுது. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா காரு வச்சு கோரி மூட்டைக்கு ஏற்றி போயிட்டோம் குழந்தைய. அங்கே வச்சுருந்தாங்கம்மா அந்த குழந்தைய. அந்த மாதம் இரட்டை குழந்தைன்னு தெரியலையா? ரெட்டை குழந்தைன்னு தெரியலைங்கம்மா. ஸ்கேன் எல்லாம் பண்ணலையா? இல்லை, எதுவும் பண்ணலைங்கம்மா. ரெட்டை குழந்தைன்னு தெரியல. 9 மாதம் சும்மா கொஞ்சம் பெருசு தான். அதில் கரண்ட்டில் வச்சு பிள்ளைய சரியாக்கி கொடுத்து 3 மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலே இருந்தது பாப்பா. அதோட கூட்டின்னு வந்தோம். அந்த பசங்களையும் நான் தான் வளர்த்தேன். புருஷன் சரி கிடையாது அதுக்கு. அந்த பிள்ளைங்களையும் வளர்த்து அவன் பையன் இப்போ ஈசி படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் மயிலம் காலேஜில் ஈசி படிச்சுட்டு வேலை கிடைக்காத இருக்கிறான். பாப்பா எந்த வேலைக்கும் போக முடியும். 2 பொண்ணுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்து ஒரு தம்பி இருக்கிறான். இன்னொரு பொண்ணு இருக்குது. இவன் குடிச்சு போட்டு இவனையே தேர்ந்தெடுத்துக்கின வாழ்க்கை. இந்த பொண்ணு சரி கிடையாது. இதுக்கு 3 பசங்க. பெரிய பையன். இந்த பொண்ணு பண்ணுற ராவடி இப்போ சும்மா ஆமா அவடு ஊரோட